ரொம்ப நாள் கனவுங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி தோட்டம் வைக்கணும், தண்ணி பாய்ச்சணும், வீட்டில் காய்கறி விளைய வைக்கணும், விளைந்த காய்களை நம்ம சமைக்கணும் அப்படின்னு. அது நிறைவேறியது. கடவுளுக்கு நன்றி. கவர்மெண்டில் கொடுத்த அந்த சீட்ஸு, அந்த கத்தரிக்காய், மிளகாய் விதையெல்லாம் போட்டு செடி நல்லா வளர்ந்தாச்சு. ஆனால் கத்தரிக்காயில் பூச்சி வருது. உரம் போட்டால் மட்டும்தான் பூச்சி இல்லாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் விளைந்த கத்தரிக்காய் ஒரு 3 முறை சமையலுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். பக்கத்தில் நிற்கிற 2 பப்பாளி மரங்கள் தானாகவே முளைத்தது. நல்லா வளர்ந்தாச்சு, பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக ஒரு கனகாமரம், கருவேப்பிலை செடி, தென்னை மரம், சின்ன சின்ன பூச்செடிகள். இதுக்கெல்லாம் ஒரு ஈவினிங் டைமில் ஒரு 3 மணிக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிருவேன். ஒரு 1/4 மணி நேரத்தில் தண்ணி பாய்ச்சிடலாம். இதனால் ஒரு அமைதியாக மனசு ஃபீல் ஆகும். எங்கள் வீடு ஊருக்குள்ளே இல்லாமல் கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்கும். தனியாக தான் இருக்கும் எங்கள் வீடு. அதனால் அமைதியாக தான் இருக்கும். ஒரு ஆப்பிள் செடி வச்சுருந்தோம் போன வருஷம் மழை டைமில். நல்லா தளர்த்துருந்துச்சு. இப்போ வெயில் டைமில் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. தினமும் தண்ணி விட்டு தான் வரேன். ஆனாலும் அந்த வெதர் மாறும்போது தான் நல்லா தளிர் விடுது. நைட்டு நேரம் பார்த்தோம்னா இந்த தோட்டமெல்லாம் இருட்டாக தான் இருக்கும், பயமாக இருக்கும். வீடு தனியாக இருக்குது, காட்டுக்குள்ளே இருக்கும். பயந்து பயந்து தான் இருப்போம். ஆனால் வீட்டு உள்ளே இருக்கும்போது அந்த பயம் தெரியாது. இந்த கிராமத்தில் நல்ல சுத்தமான காற்று கிடைக்கும். சளி அடிக்கடி பிடிக்காது, காய்ச்சல் வராது. உடம்பு எப்போதுமே கொஞ்சம் ஹெல்த்தியாகவே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கள் தோட்டத்தில் பார்த்தோன்னா ஒரு 30 தென்னை மரம் கிட்ட வச்சுருக்கோம். ஒரு 20 வாழை மரம் இருக்கும். தலையில் பூ வைக்கிறதுக்காக ஒரு 3 பிச்சி செடி வச்சுருக்கோம், 2 மல்லி செடி வச்சுருக்கோம், 2 கனகாமரம் செடி வச்சுருக்கோம். இருக்கிற சின்ன சின்ன செடிக்கெலாம் தண்ணி பாய்ச்சியாச்சு. இதெல்லாம் தினமும் பாய்ச்ச வேண்டிய செடிகள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.